ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹவுஸ் ஆஃப் ஹாப்பினஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் மேங்கோ வச்சுட்டு ஒரு ரெசிபி செஞ்சுருக்கேன். மேங்கோ பாசுந்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு திக்கான பேனில் 1 லிட்டர் அளவுக்கு ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன். பால் நல்லா பாயில் ஆகி ஹாஃப் த குவான்டிட்டிக்கு வரணும். ஸோ பால் நல்லா பாயில் ஆன உடனே ஸ்டவ்வை ஸ்லிம்மில் வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு குங்குமப்பூ சேர்த்துடலாம். குங்குமப்பூ சேர்த்து ஒரு 15 நிமிஷம் நம்ம பால் பாயில் ஆகிறதுக்கு விட்டுடலாம். ஸ்டவ்வை ஸ்லிம்மிலே வச்சுக்கோங்க. இப்போது 15 நிமிஷம் ஆயாச்சு. பாலும் திக்காயாச்சு. பாலோட கலராக சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். மறக்காமல் சைடில் இருக்கிற ஏடு எல்லாத்தையும் பாலோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற பாதாம் சேர்த்துருக்கேன். இந்த பாலோட அந்த ஏடு தான் அந்த க்ரீமியான டேஸ்ட் உங்களுக்கு தருது. ஸோ அதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற பிஸ்தா சேர்த்துருக்கேன். சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் சேர்த்துருக்கேன். ஏலக்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு 5 நிமிஷம் நம்ம நட்ஸ் எல்லாத்தையும் குக் பண்ண விட்டுடலாம். இப்போ குக் ஆகிருக்கும். இந்த ஸ்டேஜில் 1/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி இதை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுருங்க. சுகர் நல்லா கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மேங்கோ பியூரி சேர்த்துடலாம். நான் ஒரு மாம்பழத்தோட பியூரி எடுத்திருக்கேன். நான் யூஸ் பண்ண மாம்பழம் அல்ஃபோன்சா மாம்பழம். நல்லா புளிப்பு இல்லாத மாம்பழமாக பார்த்துட்டு மிக்ஸ் பண்ணுங்கள், இல்லைனா பால் திரிஞ்சு போயிடும். இன்னொன்று மைண்டில் வச்சுக்கோங்க, ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு தான் நீங்கள் மேங்கோ பியூரி சேர்த்துக்கணும். இப்போ மேங்கோ பியூரி சேர்த்து நல்லா பாலோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. என்னோடய சேனலில் நான் மேங்கோ வச்சுட்டு பேனக்கோட்டா செஞ்சுருக்கேன். அதுக்கான லிங்க் நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன். மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். சூப்பரான டேஸ்டியான மேங்கோ பாசுந்தி இப்போது ரெடி ஆயாச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஹவுஸ் ஆஃப் ஹாப்பினஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஒரு தடவை வீடியோ போடும்போதும் உங்களுக்கு அதோட நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். Till then, take care and bye bye from Priya.